இந்த உலகத்தையே அழகா காட்டுற உங்களுடைய கண்களை எத்தனை பேர் அழகா பொறுப்பா பராமரிக்கிறீங்க? கண்களை எப்படி பராமரிக்கிறது வீட்டிலிருந்தே அப்படின்றதுக்கான சில டிப்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1, ஸ்குவீஸ் அண்ட் ரிலீஸ். அதாவது கண்களை இப்படி சுருக்கி அதுக்கப்புறமா விரிக்கிறதன் மூலமா நமக்கு உள்ளார பிளட் சர்க்குலேஷன் நமக்கு பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2வது, ஷார்ட் அண்ட் லாங் டிஸ்டன்ஸ் ஐசைட். அதாவது கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டையும் தூரமா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டையும் இப்படி பார்க்கிறது. இது உங்களுடைய ஃபோக்கசிங் எபிலிட்டியை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. 3வது, பாமிங். அதாவது இந்த உள்ளங்கையை நல்லா தேய்ச்சிட்டு கண்கள் மேல இப்படி மெதுவா ஒத்தி எடுக்கிறதன் மூலமா நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதாவது இது ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ண போறது கிடையாது, ஆனா வச்சு எடுக்கிறதுனால நம்மளுடைய கண்களுக்கு அந்த மசிலுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர்கள். அதே மாதிரி ரொட்டேட் பண்றது, அதாவது ஒரு 360 டிகிரில இப்படி நம்ம ரொட்டேட் பண்றதன் மூலமாகவும் நம்மளுடைய கண்களுக்கு அந்த மசில் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ரீசெட் பட்டன் தான் பிளிங்க் பண்றது. ஐய ரொம்ப நேரம் பிளிங்க் பண்ணாம வச்சிருக்க கூடாது, ரொம்ப ட்ரைனஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ ஐ பிளிங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய கண்ணா யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது ஹெல்தி டாக்ஸ் வித் வேதா.